ஹலோ மக்களே, இன்றைக்கி முகத்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதுக்காண்டி ஒரு ப்ராடக்ட் போட போகிறேன். தக்காளி, மஞ்சத்தூள், சர்க்கரை இது மூணையும் வச்சு நம்ம முகத்துக்கு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு நல்லா மசாஜ் கொடுக்கலாம். இது மசாஜ் கொடுக்குறப்போ முகம் நல்லாயிருக்கும், ட்ரைனஸ் இல்லாமல். அடுத்து முழுதாணி மட்டி. இது முழுதாணி மட்டியும் ரோஸ் வாட்டரும் நான் கலந்தே வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை அதை பார்க்கலாம். இது தயிரும் தக்காளியும் ரெண்டும் சேர்ந்து போடணும். சர்க்கரை, மஞ்சத்தூள் இது ரெண்டையும் கலந்தும் போடலாம், தனித்தனியாகவும் போடலாம். இது போடுறதுனால மாய்ஸ்சரைசர்லாம் க்ரீம்லாம் போடுறாங்களே, அதுக்கு பதிலாக இது போட்டால் நல்லா பளிச்சுன்னு நல்லாயிருக்கும். முகம் நல்லாயிருக்கும், ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும். எனக்கு இப்போ சமீபத்தில் ரொம்ப வேக்கூர் வந்துருச்சு. முகம் ஃபுல்லாக ஒரே வேக்கூர் தான். அப்படி தொட்டால் சொரன்னு இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் சரி இந்த இது போட்டு ரொம்ப நாளாச்சு. நான் போடுறதில்ல, வெறும் சோப்பு, ஃபேஸ் பேக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், சர்க்கரையும் தக்காளியில் வச்சு தொட்டு அப்படியே மசாஜ் கொடுக்கும்போது அந்த ட்ரைனஸ்லாம் போய் நல்லா பளிச்சுன்னு ஆகும், நல்லாயிருக்கும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் போடுறப்போ உங்களுக்கே தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? வாரத்தில் 1 நாள் 2 நாள் அப்படி இல்லைன்னா 1 நாள் விட்டு கூட இது போடலாம். தினமுமே போடலாம், நல்லாயிருக்கும். ஆனால் தினமும் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. மசாஜ் கொடுக்க அதோட நிறம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கே தெரியும், முன்ன இருந்த ஃபேஸ்க்கும் அப்புறம் உள்ள ஃபேஸ்க்கும் நல்லா நிறம் தெரியும், நல்லாயிருக்கும். அடுத்து மஞ்சத்தூள் போடுங்க. அதுலேயே ஒன்றும் ஆகாது. மஞ்சத்தூள் அதிலே தொட்டு அப்படியே தேய்ங்க. அந்த சர்க்கரைக்கும் இந்த மஞ்சத்தூளுக்கும் இந்த தக்காளிக்கும் அப்படியே அந்த ட்ரைனஸ்லாம் போக்கி நல்லா முகம் முகப்பொலிவோடு நல்லாயிருக்கும். நான் அடிக்கடி இது தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நல்லாயிருக்கும். அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பாப்பா குழந்தை எல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நான் இடையில விட்டுட்டேன். எதுவுமே பண்ணுறதில்ல. சும்மா சோப்பு மட்டும் போட்டு வாஷ் பண்ணிக்கிறது முகத்தை, வேறு எதுவும் போடுறதில்ல. பைத்த மாவும், பச்சை பயிர் மாவு, அப்புறம் கடல மாவு இதெல்லாம் சேர்த்தி கூட வாரத்தில் 2 நாள் தயிர் கூட ஊற்றி நான் போடுவேன். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் கூட நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணால் ஐஸ் வாட்டரில் கொஞ்சம் முகம் கழுவுனா கொஞ்சம் கூலிங்காக நல்லாயிருக்கும். வெயிலுக்கு இந்த இது மாதிரி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மசாஜ் கொடுக்க நல்லாயிருக்கும். அப்படி சிவப்பு நிறமாக இருக்கும், கருப்பு நிறமாக இருக்கிறவங்க கூட சிவப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் போடுறதே விட்டுட்டேன். ஆமாம், சரி இப்போ போடலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். அப்படியே மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. கழுத்து பகுதி பின்பக்கம் மசாஜ் கொடுக்க நல்லாயிருக்கும். கையிலையும் மசாஜ் கொடுங்க. கையில் மசாஜ் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாஜ் கொடுக்க ரொம்ப நல்லாயிருக்கும் முகம். என்ன தான் நம்ம இது பண்ணினாலுமே கை மசாஜ் கொடுக்குற மாதிரி வராது முகத்துக்கு. அவ்வளோதான். ஃபேஸ் வாஷ் கழுவிட்டு ஐஸ் வாட்டரில் கழுவுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.